சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இந்த ஆண்டு முதல் இடம் பெற்றிருக்கும் இளம் வீரர் சமீர் ரிஸ்விக்கு அதிர்ஷ்டம் அளித்துள்ளது. தோனி அவரை சிஎஸ்கே அணியில் முக்கிய இடத்தில் பயன்படுத்த பயிற்சி அளித்து வருவதாக கூறப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டனும் முக்கிய வீரருமான தோனி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடருடன் ஓய்வு பெற இருக்கிறார். அவர் அணியை விட்டு சென்றால் 3 முக்கிய விஷயங்களில் சிஎஸ்கே அணிக்கு பாதிப்பு ஏற்படும். அதில் முக்கியமானது கேப்டன் பதவி. அதற்கு முன்னெச்சரிக்கையாக தன்னை போன்றே அமைதியான குணம் கொண்ட ஆழமாக சிந்திக்கக்கூடிய ருதுராஜ் கெக்வாட்டை தோனி தேர்வு செய்திருக்கிறார். அதை தவிர்த்து பார்த்தால் இன்னும் 2 விஷயங்களில் சிஎஸ்கே அணிக்கு சிக்கல் உள்ளது. 1. விக்கெட் கீப்பர் பதவி. நியூசிலாந்து வீரர் டெவான் கான்வே அடுத்த ஆண்டு அணிக்கு திரும்பினால் அந்த பிரச்சினை தீர்ந்துவிடும். மற்றொரு சிக்கல், தோனியைப் போல 7 அல்லது 8வது வரிசையில் இறங்கி போட்டியை பினிஷிங் செய்யும் ஆற்றல் கொண்ட ஒரு பேட்ஸ்மேன் வேண்டும். அந்த பினிஷர் பணியை செய்ய ஒரு இளம் வீரரை தோனி தேர்வு செய்து இருக்கிறார். அவர்தான் சமீர் ரிஸ்வி. அவருக்கு தோனி தனிப்பட்ட முறையில் பேட்டின் பயிற்சி அளித்து வருவதாக கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு ஐபிஎல் மெகா ஏலம் நடைபெறும். அப்போது ஏலத்திற்கு முன் சமீர் ரிஸ்வியை சிஎஸ்கே அணியில் இருந்து விடுவித்தாலும் மறுபடியும் ஏலத்தில் வாங்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு அவர் மீது தோனி நம்பிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.